ஃப்ரெண்ட்ஸ், நேற்று எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுறதுக்காக ஊருக்கு போயிருந்தோம். ஊருக்கு போனோம் பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டோடைய காரு நிறுத்தி 2 மாதம் ஆகுது. எடுத்து ஓட்டவே இல்லை. இடையில ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஃப்ரெண்டாக ஒருத்தரை எடுத்து ஓட்ட சொன்னேன். அவர் எடுத்து கொஞ்சம் ஒரு 60-70 கிலோமீட்டர் ஓட்டி மறுபடியும் எடுத்து வீட்டில் விட்டார். சரி, இப்படியே ஓட்டோம்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது போயிடும். நானும் வண்டிக்கு வந்துட்டு 2.5 மாதத்துக்கு மேலே 3 மாதத்துக்கிட்ட வீட்டுக்கு போகவே இல்லை. அதனால் இன்றைக்கி தான் டைம் கிடச்சிருக்கு. எடுத்து நல்லா ஓட்டிட்டோம்னா பேட்டரிக்கெல்லாம் சார்ஜ் ஆகும். கார் எடுத்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு குளிச்சுட்டு ஒரு 11 மணி கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா போய் ஓட்டு போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 12 மணிக்கு போய் இளநீர் வெட்டினீங்க தோட்டத்தில். இளநீர் வெட்டி நல்லா சாப்பிட்டு மதியம் ஒரு 1:30 மணிக்கு போல் இளநீர் வெட்டி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நுங்கு வெட்ட போனோம். இளநீர் மதியம் வெயிலுக்கு வெட்டினதுனால லைட்டாக சூடாக இருக்குது. காலையிலேயே வெட்டினா சில்லுன்னு இருக்கும், இல்லைனா ஈவினிங் ஒரு 6 மணிக்கு வெட்டினா சில்லுன்னு இருக்கும். நான் மதிய டைம் வெட்டினால சூடாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா போய் நுங்கு வெட்டினோம். நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு 7-8 பேர் இருந்தோம். எல்லாம் போயிட்டு மொத்தமாக நுங்கு வெட்டி நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு, மரத்து ஓனர் கொஞ்சம், அப்புறம் பக்கம் கொஞ்சம் தெரிஞ்சவங்கெல்லாம் நுங்கு கேட்டிருந்தாங்க பசங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு ஒரு 2-3 கொலை கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு மீதியாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கார் டிக்கியில் தூக்கி போட்டுன்னு வந்துட்டோம். அங்கே இதுக்கு முன்னாடி இளநீர் வெட்ட போனோம். இளநீர் கொஞ்சம் இருக்குது, முத்தக்காய் கொஞ்சம் இருக்குது. எல்லாம் காரில் போட்டு டிக்கியில் கொஞ்சம் போட்டிருக்கேன். ப்ளஸ் இன்னும் பேலன்ஸ் இருக்குது. இவ்வளோ நம்மளால் சாப்பிட முடியாது. சாப்பிட முடிய வரைக்கும் சாப்பிட்டு மீதியை பசங்க பைக் வச்சுருக்காங்க, பைக்கில் எடுத்துகிட்டு போயிடலாம். இன்னும் பாதி இங்கேயே கொடுத்துட்டு போயிடலாம். ஒரு 4-5 கொலை மருத்துவ ஓனருக்கு பக்கம் கேட்டவங்களுக்கெல்லாம் கொடுத்துடலாம். இங்கே பாருங்கள், மீதியை காரில் போட்டிருக்கு. காரில் எவ்வளோ தான் பிடிச்சி, அதுக்கு மேலே ஸ்பேஸ் இல்லை. இதுக்கு மேலே போட்டாலும் சீட்டு கிட்டு கிழிஞ்சிக்கும், டேமேஜ் ஆயிரும். அவர் கார் ஓனரை கூட நான் இந்த மாதிரி திங்ஸ் ஏற்ற விட மாட்டேன். எதனா திங்ஸ் ஏற்றினா சீட்டு கவர் கிழிஞ்சிரும், வேணாம் அப்படின்னு சொல்லிடுவேன். இன்றைக்கி பாருங்கள், நான் நுங்கும் இளநீரும் போட்டு வச்சுருக்கேன். எதானாலும் நான் தான் ரெடி பண்ணுவேன். எடுத்துகிட்டு போயிட்டு அவர் கார் ஓனர் ரெடி பண்ண மாட்டேன், நான் தான் போய் ரெடி பண்ணி வருவேன். அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக தான் போட்டிருக்கேன். அவ்வளோ சீக்கிரம் சீட்டு பிச்சுக்காது. அந்த மாதிரி சேஃப்டியாக பார்த்து தான் போட்டு வச்சுருக்கேன்.